வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் எதையும் பகுத்து அறிகின்ற ஒரு ஆற்றல் நமக்கு வேண்டும். எவர் எதை சொன்னாலும் அதிலே இருக்கின்ற மெய்ப்பொருளை நாம் அறிய வேண்டும். நம் ஊரில் கூட ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள். அப்படி நாம் எதையுமே தீர விசாரித்து அதன் பிறகு ஆலோசித்து முடிவெடுத்தால்தான் அது சரியாக இருக்கும். மகாபாரதத்திலே ஒரு காட்சி, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர் தான் குரு. பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாலும் எல்லோரும் ஒரே குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டிருந்தார்கள். துரியோதனின் தந்தை திருதராட்டிரனுக்கு ஒரு சந்தேகம். பலர் சொல்வதை கேட்டு, குரு நம் குழந்தைகளை சரியாக படிக்க வைப்பதில்லை, பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார், நம் குழந்தைகளெல்லாம் அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லை, ஆனால் பஞ்சபாண்டவர்களெல்லாம் திறமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், எனவே துரோணர் சதி செய்கிறார் என்று கோபத்தோடு துரோணரை அழைத்து வா என்று சொன்னார். துரோணரும் மன்னர் முன்னால் போய் நின்றார். துரோணாச்சாரியாரே, நீங்கள் குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் சரிசமமான பாடங்களைத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு சார்புடையவர் அல்ல, உங்களிடம் எப்பொழுதுமே வஞ்சக எண்ணம் கிடையாது. ஆனால் என் குழந்தைகள் மட்டும் சரியாக வளர்ச்சி விட்டவர்களாக இல்லையே, திறமைசாலிகளாக இல்லையே, என்ன காரணம் என்று மனதில் வேதனையோடும் கொஞ்சம் கோபத்தோடும் அந்த துரோணரிடம் கேட்டார். உடனே துரோணர் புரிந்து கொண்டார். தங்கள் குழந்தைகள் மோசமாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்து, ஒருவேளை நாம் அவர்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை, நன்றாக பாடம் சொல்லி கொடுக்கவில்லை என்ற எண்ணத்தோடு தான் இவர் கேட்கிறார் என்று சொல்லி, மன்னா, குருஸ்தானத்தில் இருக்கின்ற யாருமே அப்படி நடப்பதில்லை, இருந்தாலும் அவரவர் திறமைக்கு ஏற்ப அவர்கள் படிப்பிலும் செயலிலும் முன்னேறுகிறார்கள் அல்லது திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள். நான் ஒரு சோதனை வைக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லி ஒரு மாணவனை அழைத்தார். நேரே பாண்டவர்களிடமும் கௌரவர்களிடமும் நமது குருவை ஒரு ஓணான் தூக்கி சென்று விட்டது என்று போய் சொல்லு என்று சொன்னார். அந்த மாணவன் நேரே துரியோதனன் சென்றான். ஐயா, நமது குருவை ஒரு ஓணான் தூக்கி சென்று விட்டது என்று சொன்ன உடனேயே துரியோதனன் அவர்கள் தம்பிகளை எல்லாம் அழைத்து கொண்டு, எந்த இடத்தில் ஓணான் இருந்தாலும் அத்தனை ஓணான்களையும் கொன்று குவிக்க வேண்டும், நம் குருவை எப்படி ஒரு ஓணான் தூக்கி செல்லலாம், அந்த வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவரது சகோதரன் மூலம் அந்த ஓணான்களை அழிக்க சென்று விட்டார். அதே மாணவன் பாண்டவரிடம் வந்தான். ஐயா, நமது குருவை ஓணான் தூக்கி சென்று விட்டது என்று சொன்னவுடனேயே அவர்கள் சிரித்தார்கள். நம் குருவின் ஆற்றல் உனக்கு தெரியாது, நம் குருவின் திறமை உனக்கு தெரியாது, ஓணானாவது தூக்கி செல்வதாது என்று அவர்கள் அவனை ஏளனமாக சிரித்து அனுப்பிவிட்டார்கள். இந்த மாணவன் நடந்ததை துரோணரிடமும் அந்த மன்னனிடம் திருதராட்டிரனிடமும் போய் சொன்னான். நான் இருவரிடம் இப்படித்தான் சொன்னேன், ஆனால் துரியோதனன் ஓணான்களை வேட்டையாட சென்று விட்டான் என்று சொன்னவுடனேயே துரோணர் திருதராட்டிரை பார்த்தார். அவர் புரிந்து கொண்டார், நமது குழந்தைகளுக்கு அறிவு இவ்வளவுதான், அவர்கள் செயல்பாடு இவ்வளவுதான், அவர்கள் சிந்தனை இல்லாதவர்கள், சீர்தூக்கி பார்க்க தெரியாதவர்கள், எனவே ஓணானை விரட்டுவதற்காகவும் கொல்லுவதற்காகவும் அவர்கள் புறப்படுகிறார்களே, நான் நினைத்தது தவறுதான் என்று குருவிடம், அதாவது துரோணாச்சாரியிடம் அவர் சொன்னார். ஆக அதை நாம் சரியாக கவனித்து அதில் இருக்கின்ற மெய்த்தன்மையை புரிய வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எனவே வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நாளை காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தங்கோ கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.